அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிர்ரபுனு ஹொபைஷ் அவர்கள் அறிவித்தார்கள், வளைந்த வில்லின் இரண்டு முனைகளுக்கிடையிலான நெருக்கத்தை போல் அல்லது அதைவிட சமீபமாக வானவர் ஜிப்ரீலுக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் இருந்தது. பிறகு அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு அறிவித்ததையெல்லாம் அவர் அல்லாஹுடைய அடியாருக்கு அறிவித்தார் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 53 வசனம் 9 மற்றும் 10 வசனங்கள் குறித்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தெரிவிக்கின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்க அவரின் நிஜத் தோற்றத்தை பார்த்தார்கள். 600 இறக்கைகள் இருக்க ஜிப்ரீலுடைய நிஜத் தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்கின்ற இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4856 என்ற எண்ணிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது, மெய்யாகவே இதை உமது இரட்சகனிடமிருந்து ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரீல் தான் இறக்கி வைத்தார் என்று நபியே நீர் கூறுவீராக. இந்த குர்ஆன் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை கொண்டோரை உறுதிப்படுத்துவதற்காகவும் முற்றிலும் பணிந்து நடப்பவர்களுக்கு நேரான வழியாகவும் நற்செய்தியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 16 சூரத்துன் நஹல் வசனம் 102 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே வானவர் ஜிப்ரீல் குறித்து ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே வானவர்களும் ஜிப்ரீலும் தங்களுடைய இரட்சகனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களுடன் இறங்கி வருகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 97 சூரத்துல் கத்ர் வசனம் 4 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இன்னொரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய ஆத்மா அல்லது உயிர் என்னும் ஜிப்ரீல் இதை உமது உள்ளத்திலே இறக்கி வைத்தார். அல் குர்ஆன் அத்தியாயம் 26 சூரத்து ஷுஆரா வசனம் 193 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறை செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்கின்ற நபித்தோழருக்காக வேண்டி உறுதுணையாக இருந்தார்கள் என்றும் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 3213 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்துகிறது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயமாக ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வானவர் ஜிப்ரீல் அவர்கள்
உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிட்ட செய்தியும் இருக்கிறது. இப்படி வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வையகத்திற்கு வருகின்ற அந்த நிலைப்பாடு செயல்பாடுகள் குறித்து வேதமறை குர்ஆனும் நபிமொழி தொகுப்புகளும் தெளிவுபடுத்தியிருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தானோ அப்படி நம்பிக்கை கொள்கின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.